வெல்கம் டு சுதாகர் கிருஷ்ணன் சேனல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். மாடித்தோட்டம் அல்லது வீட்டு தோட்டத்தில் அதிக தொல்லை கொடுக்கும் பூச்சிகளை செடிகளை வைத்து எப்படி சுலபமான முறையில் கட்டுப்படுத்துவது என்பது பற்றி விரிவாக இந்த வீடியோவில் பார்ப்போம். ஹாய் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, நம்ம தோட்டத்தில் பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம மருந்து தெளிக்காமல் ஒரு சில செடிகளை வச்சியே கண்ட்ரோல் பண்ணுறத எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது நான் சொல்லலைங்க, இது வயல்வெளியில் நம்ம முன்னோர்கள் விவசாயிகள் பண்ணிட்டு வராங்க காலங்காலமாக. அதை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறோம். இதனால் நம்ம பயிர்கள் பூச்சி தொல்லை இல்லாமல் பாதுகாக்கப்படும். விவசாயிகள் அதை பொறிப்பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை செடிகளுக்கு அவுட்டரில், அதாவது வரப்பு ஓரம்னு சொல்லுவாங்க, அதில் வச்சுருப்பாங்க. அதில் வைக்கிறதுனால உள்ளே இருக்கிற பயிர்கள் காப்பாற்றப்படும் செடிகள். அதை பற்றி நம்ம ஒரு 5 பொறிப்பயிர் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது மொச்சை, அவரை மொச்சை, இதெல்லாமே ஒரு மாதிரி தான் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா நான் மொச்சை போட்டிருக்கேன். மொச்சை போடலாம், இல்லை அவரை போடலாம், செடி அவரை, கொடி அவரை, காராமணி, தட்டைப்பயிறு, இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் போடலாம். இது எல்லாமே அஸ்வினிக்கு பிடிச்ச பயிர். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இதில் அஸ்வினி தாக்கம் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பாருங்கள். இப்போ இது அஸ்வினிக்கு பிடிச்ச பயிர் அப்படின்றதுனால என்ன ஆகுனாக்கா, அஸ்வினி பூச்சி இதுக்கு தான் வரும். அப்போ என்ன ஆகுனா, நம்ம உள்ளே இருக்கிற பயிர்கள் காப்பாற்றப்படும். இது அவுட்டரில் போடணும். அதே மாதிரி நீங்கள் மாடி தோட்டத்தில் பேக்கில், அவுட்டர் பேக்கில் இந்த மாதிரி வச்சுடுங்க. இப்போ அஸ்வினி வர்றதுனால என்ன ஆகுதுனாக்கா, அதை சாப்பிட்றதுக்காக லேடி பக்குன்ற பொறிவண்டு வந்துடும். அதனால் உங்களுக்கு உள்ளே இருக்கிற பயிர்கள் காப்பாற்றப்படும். இது எப்படின்னாக்கா, இப்போ இதில் அஸ்வினி தாக்கம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இந்த லேடி பக் அப்படின்னு சொல்லக்கூடிய பொறிவண்டு இருக்குது. பாருங்கள், காட்டுறேங்க. இப்போ பாருங்கள், இதுதான் அதோடைய புழு பருவம். இப்போ பொறிவண்டு எங்கே இருக்குதுன்னு தெரியல, என்னால் தேட முடியல. இது அதோடைய புழு பருவம். கருப்பாக இருக்குது பார்த்தீங்களா? முதல்ல மாதிரியே இருக்கும், சின்னதாக இருந்தால் எப்படி இருக்கும் அதுதான். இப்போ இதனால் நமக்கு நன்மை செய்யும் பூச்சிகள் உள்ளே வரும். உள்ளே இருக்கிற பூச்சிகள் எல்லாத்தையுமே காப்பாற்றப்படும். இது போல் நீங்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் எவ்வளோ ஒரு அஸ்வினி பூச்சி இருக்குது பாருங்கள். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதை பாருங்கள், தெரியுதுங்களா? அதனால் இது ஒரு பொறிப்பயிர். இதில் அவரை, மொச்சை, காராமணி, தட்டைப்பயிறு, இது நீங்கள் எதை வேணாலும் போடலாம். கண்டிப்பாக உங்கள் தோட்டத்தில் இது இருக்குனுங்க. அதனால் நமக்கு பூச்சி தொல்லை குறையும். நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடலாம். சரி, அடுத்த பொறிப்பயிர் என்ன அப்படின்ட்டு பார்ப்போம். அடுத்த பொறிப்பயிர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துளுக்க சம்மந்தின்னு ஒரு சில பேர் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது செண்டு மல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் மஞ்சள் கலர் போடுங்க. நீங்கள் மஞ்சள் கலர் ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் 2 பர்பஸ் இருக்குங்க. இந்த மஞ்சள் கலர் பூக்கள் இருக்கிறதுனால நமக்கு தேனீக்கள் மகரந்த சேர்க்கைக்கு யூஸ் ஆகுது. அடுத்தது, இந்த மஞ்சள் கலருக்கு பூச்சிகள், பொதுவாக மஞ்சள் கலர் பூச்சிகளுக்கு பிடிக்கும். அதனால் பூச்சிகள் எல்லாம் இதில் வரும், முட்டையிட்டு போயிடும். அதாவது தீமை செய்யும் பூச்சிகள். அப்போ புழுக்கள் எல்லாமே இதில் தான் இருக்கும். இப்போ என்ன ஆகுனா, குளவின்னு சொல்லக்கூடியதை, அது நல்லது செய்கிற பூச்சி. அந்த பூச்சி நம்ம செடிக்கு பக்கத்தில் இது இருக்கிறதுனால அந்த புழுக்களை அழகாக தூக்கிட்டு போயிடுங்க. அதனால் நமக்கு பக்கத்து பயிர் காப்பாற்றப்படுது. இப்போ இது கத்திரி போட்டிருக்கேன். கத்திரியில் வர காய்ப்புழு, தண்டுப்புழு இதுக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த மஞ்சள் கலர் அட்ராக்ட் ஆகி தாய்ப்பூச்சி இதில் தான் முட்டையிடும். அதனால் நமக்கு பக்கத்தில் இருக்கிற பயிர்கள் காப்பாற்றப்படுது. விவசாயிகள் இதை கண்டிப்பாக வரப்புறத்தில் நட்டு வச்சுருப்பாங்க. இன்னொரு பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா பார்ப்போங்க. தக்காளி செடியில் வர வேர்ப்புழு தாக்குதல், அதாவது அதை நூற்புழுன்னு சொல்லுவாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். இந்த
சாமந்தி செண்டு மல்லியை வைக்கிறதுனால இது வேர்லேருந்து ஒரு திரவம் ஒன்று சுரக்கும். அந்த திரவம் நூற்புழை வந்து அந்த ஸ்மெல் வந்து பிடிக்காம அந்த நூற்புழை வந்து கட்டுப்படுத்துது. இது நான் சொல்லலைங்க, விவசாயிகள் சொன்னது தான். அதனால் நம்ம வந்து தக்காளி செடிக்கு பக்கத்தில் இதை நடுறதுனால உங்களுக்கு நூற்புழு தாக்குதல் வந்து குறையுது. முக்கியமாக வந்து மஞ்சள் கலர் வைங்க, அது வச்சாக்கா உங்களுக்கு பூச்சிகள் வந்து அட்ராக்ட் ஆகும். அதனால் இந்த செண்டு மல்லி அந்த செடியை வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் உங்கள் மாடி தோட்டத்தில் கண்டிப்பாக வைங்க. இதனால் மகரந்த சேர்க்கையும் நடைபெறுது, ப்ளஸ் பூச்சி தொல்லையும் வந்து குறையுது. அடுத்தது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஓகே, அடுத்த பயிர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அகத்திக்கீரை. அகத்திக்கீரை செடிக்கு வந்து அஸ்வினி ரொம்ப பிடிக்கும். அதனால் அகத்திக்கீரை நம்ம வைக்கிறதுனால அஸ்வினி பூச்சி வந்து இதில் தான் வந்து உட்காரும். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான், இந்த கெட்டது செய்கிற அஸ்வினி பூச்சிகள் இருக்கிறதுனால நல்லது செய்கிற பூச்சிகள் வந்து லேடிபக், அதாவது பொறிவண்டு வந்து இதில் வந்து அதை வந்து ஈஸியாக அட்டாக் ஆகி நம்ம உள்ளே இருக்கிற பயிர்கள் வந்து காப்பாற்றப்படும். நீங்கள் கிராமங்களில் வயல்வெளியில் பார்த்துருந்தீங்கனாக்கா இந்த அவுட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த கண்டிப்பாக வந்து இந்த அகத்திக்கீரை மரம் வந்து கண்டிப்பாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இது வந்து ஹைட்டாக இருக்கிறதுனால பூச்சி வந்து இதில் தான் வந்து உட்காரும். அதனால் நம்ம உள்ளே இருக்கிற பயிர்கள் வந்து காப்பாற்றப்படும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் அகத்திக்கீரை வந்து அவுட்டரில் உங்கள் மாடி தோட்டத்தில் அவுட்டர் சைடில் கண்டிப்பாக வந்து வைங்க. இதை நான் வச்சு எல்லாமே பறிச்சுட்டேன், இப்போ கட் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ வந்து துளிர் வந்திருக்கு. அடுத்தது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அடுத்தது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதுதான் வந்து சோளங்க. இப்போ சோளம் வந்து எல்லாமே அறுவடை ஆயிடுச்சுங்க. நான் திருப்பி வந்து இந்த பட்டத்துக்கு திருப்பி வைக்க போகிறேன். இந்த சோளமும் வந்து அஸ்வினி பூச்சிக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நமக்கு அதுவும் இல்லாமல் இது வந்து ஹைட்டாக இருக்குது இல்லைங்களா, பூச்சிகள் வந்து ஹைட்டாக இருக்கிறதுல தான் வந்து உட்காரும். நான் இது வந்து மாடி தோட்டத்தில் அவுட்டரில் தான் வச்சுருக்கேன். இது போல் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் மாடி தோட்டத்தில் கண்டிப்பாக இந்த சோளத்தை வந்து வைங்க. அதனால் நமக்கு வந்து உள்ளே இருக்கிற பயிர்கள் வந்து காப்பாற்றப்படும். கண்டிப்பாக நீங்கள் வந்து சோளத்தை வைங்க. இது வந்து அறுவடை ஆயிடுச்சு, நான் திருப்பி வந்து நடணும். நீங்கள் ஒரு முறையும் இந்த சோளத்தை வந்து அவுட்டர் சைடில் வைங்க. ஓகே, இது லாஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதுதாங்க பூச்செடி. நம்ம பூச்செடி வளர்க்குறது எல்லாருக்குமே வந்து பிடிக்கும். இது மூலம் நம்ம கலரான பூச்செடிகள் வந்து வளர்க்குறதுனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னாக்கா, தேனீக்கள் வந்து நிறையா வரும். அதனால் மகரந்த சேர்க்கை நடைபெற்று நம்ம காய்கள் வந்து தரமானதாக நிறைய காய்கள் வந்து காய்க்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுபோல் இதை தேடி குளவிகள் வந்து வரும். அதனால் நமக்கு கம்பளி பூச்சி, புழுத்தொல்லை இது எல்லாமே வந்து ஈஸியாக வந்து நம்ம தடுக்கலாம். அந்த குளவிகள் வந்து அதை வந்து சாப்பிட்டுட்டு போயிடும். அதனால் மேக்ஸிமம் பூச்செடிகள், ரோஸு, உங்களுக்கு பிடிச்ச பூச்செடிகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வைங்க. இது வந்து அவுட்டரில் வைக்கிறதுனால உங்களுக்கு உள்ளே இருக்கிற பயிர்கள் வந்து காப்பாற்றப்படும். ஓகே வியூவர்ஸ், இந்த பதிவில் நம்ம மருந்தே அடிக்காமல் எப்படி வந்து மாடி தோட்டத்தில் நல்ல ஈல்டு எடுக்கலாம் அப்படின்றத பற்றி, பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.